இதுபோன்று இவர்கள் எல்லோரையும் இன்று முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அதற்காக பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பணியூர் அலுவலகத்தில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் எல்லாம் முதலமைச்சர் சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சியில் இணைந்த பிறகு இன்றுதான் சந்திக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மட்டுமல்லாமல் இதற்கு முன்னதாக இணைந்த கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர்களையும் சந்திப்பதற்காக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களும் முதலமைச்சரை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் தற்பொழுது பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா உள்ளிட்டோரையும் இசைக்கு சுப்பையா உள்ளிட்டோரையும் முதலமைச்சர் இன்று சந்திக்க இருக்கிறார். எல்லோரையும் பணியூர் அலுவலகத்தில் வைத்து சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில அவர்கள் எல்லோரும் முதலமைச்சரின் வருகைக்காக காத்திருந்தார்கள். இன்னும் முதலமைச்சர் பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்து விட்டார். அவர்கள் எல்லோரையும் இன்று சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க செய்யப்பட்டு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் எல்லோரையும் முதலமைச்சர் விஜய் இன்று சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அது மட்டுமின்றி அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவது தொடர்பாகவும் கடந்த 2 வார காலமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிதாக அண்மையில் இணைந்தவர்களுக்கும் சரி, இதற்கு முன்னதாக இணைந்தவர்களுக்கும் சரி, மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இன்று அது தொடர்பான இறுதி முடிவும் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை கழக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் விஜய் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் பணியூர் அலுவலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக என்ன பொறுப்புகள் வழங்கலாம் என்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பல்வேறு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 19 அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் மாநில பொறுப்புகள் நிறைய உருவாக்கப்பட்டு அதற்கு இன்னும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அணிகளுடைய தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். 4 அணிகளுக்கு மட்டுமே இதுவரை ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற அணிகளுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறது. இன்னும் பல்வேறு பொறுப்புகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில அந்த பொறுப்புகளை எல்லாம் நிரப்புவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய முன்னாள் நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பொறுப்புகளை எல்லாம் நிரப்பக்கூடிய பணிகள் நடைபெற்ற ஒரு நிலையில அவர்களுக்கு இந்த பொறுப்புகளை வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் அது தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன், வளர்மதி, எம்.சி. சம்பத் உள்ளிட்டோருக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கும் முக்கிய பொறுப்பு காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான முக்கிய ஆலோசனையும் தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகாக 2வது முறையாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்திற்கு அவர் இன்று வருகை தந்திருக்கிறார். அவரை பார்த்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக அண்மைய கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் சற்று முன்னதாக பணியூர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனையும் தொடங்க இருக்கிறது.